நேர்கள் அனைவருக்கும் சூப்பரான மதிய வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் காயத்ரி. நேர்களே, இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில உலக இதய தினம் பற்றி தான் நம்ம பேச போறோம். நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம் சொல்லியிருந்தேன் இல்லையா? நம்ம கூட மூத்த இருதய மருத்துவர் டாக்டர் பி ஸ்ரீதர் அவர்களுடன் இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். நேர்களே, இதயம் சம்பந்தப்பட்ட பல்வேறு பிரச்சனைகள் பற்றிய உங்களுடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் பெறலாம் எஃப்எம் ரெயின்போவில். அதுக்கு நீங்க 227176 மற்றும் 227177 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். வெளியூர் நேயர்கள் 0413 என்ற முன்குறிட்டெண்ணையும் சேர்த்து தொடர்பு கொள்ளலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ எஃப்எம் ரெயின்போ நேயர்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். நான் டாக்டர் ஸ்ரீதர் பாலகுரு, புதுச்சேரியில் ஒரு முதுநிலை மருத்துவ நிபுணராக பணியாற்றுறேன். ஓகே டாக்டர், சூப்பர். நீங்களே அழகாக இன்ட்ரடியூஸ் கொடுத்துக்கிட்டீங்க. இன்னைக்கு உலக இதய தினம் இல்லையா? ஆரோக்கியமான இதயம் அப்படிங்கிறது நம்ம வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய செல்வம் அப்படின்னு உலக இதய கூட்டமைப்பு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு உலக இதய தினம். இந்த தினத்தினுடைய முக்கியத்துவம் என்ன டாக்டர்? இன்னையான கருப்பொருள் என்ன டாக்டர்? ஒவ்வொரு வருஷமும் உலக இதய தினம் செப்டம்பர் மாதம் 29 கடைபிடிக்கப்படுது. இது வேர்ல்டு ஹார்ட் ஃபெடரேஷன் அப்படிங்கிற அமைப்பு தான் இதை உருவாக்கி இதை மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படணுன்றதுக்காக உருவாக்கப்பட்டது. ஒவ்வொரு தடவையும் ஒரு கருப்பொருள் கொண்டு வரப்படும். இந்த வருஷம் கருப்பொருள் டோன்ட் மிஸ் அ பீட் அப்படிங்கிற கருப்பொருள் தான் இந்த வாரம் கொடுத்துருக்காங்க. அதாவது இருதய துடிப்பு, ஒவ்வொருத்தர் இருதய துடிப்பும் முக்கியம் அப்படிங்கிறது இதனுடைய மெயினான, அதாவது முக்கியமான விஷயம் என்னென்னா, இருதய நோய்களை எப்படி தவிர்க்கிறது, இருதய நோய் வந்தால் எவ்வளோ சீக்கிரம் மருத்துவரை அணுகிறது, இருதய நோயிலேருந்து எப்படி அகால மரணங்களை தடுக்குது அப்படிங்கிறது தான் இதனுடைய மெயின் கருப்பொருளாக இந்த வருஷம் இருக்குது. ஓகே டாக்டர், இன்றைய காலகட்டத்தில் இதய நோய்கள் அதிகரிக்க என்னென்ன முக்கிய காரணங்களாக இருக்கும் டாக்டர்? இன்றைய காலகட்டத்தை பொறுத்தவரையில் இதய நோய்கள் அதிகரிக்க முக்கியமான காரணம்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம வாழ்வியல் முறையில் ஏற்பட்ட மாற்றங்கள். ஸோ இந்தியா சுதந்திரம் அடைஞ்சது பிறகு இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வணிகமயமாக்கல் எல்லாம் உள்ளே வந்ததுக்கப்புறம் நம்மளுடைய வேலை, அதாவது ஒரு விவசாயம் சார்ந்த ஒரு பணியிலேருந்து நம்ம ஆஃபீஸ் நோக்கிய பணிக்கு மாறிட்ட காரணத்தினாலேயும், நம்மளுடைய உணவு தேவைகள் அதற்கேற்ற உழைப்பு இல்லாத காரணத்தினாலேயும், உடம்பில் அதிகமாக சேரக்கூடிய இந்த லைஃப் ஸ்டைல் டிசீசஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த பிபி, அதாவது ரத்த கொதிப்பு, சுகர், நீரிழிவு நோய், அது இல்லாமல் கொலஸ்ட்ரால், ரத்தத்தில் கொழுப்பினோட அளவு அதிகமாகிடுது. அது இல்லாமல் வாழ்வியல் பழக்க வழக்கங்கள், அதாவது புகைப்பிடித்தல், இது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான மன அழுத்தமும் இதய நோய்க்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது இந்த சமீப காலங்களில். ஓகே டாக்டர், இப்போ ஆண்கள் பெண்கள் அப்படிங்கிற பாகுபாட்டில் அந்த இதய நோயோட தாக்கம் எப்படி இருக்குது டாக்டர்? ஜென்ரலாக பார்த்திங்கன்னா, ஆண்களுக்கு இதய நோயோட பாதிப்பு பெண்களை காட்டிலும் கொஞ்சம் முன்னாடியே வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா பெண்களுக்கு ஜென்ரலாக ஹார்மோனல் ப்ரொடெக்ஷன், அதாவது இயக்க நீர்னு சொல்லக்கூடிய ஹார்மோனல் ப்ரொடெக்ஷன் பெண்களுக்கு அந்த மாதவிடாய் இருக்கக்கூடிய வயசு, அதாவது 40-45 வயது வரை ஒரு ஹார்மோனல் ப்ரொடெக்ஷன் உடம்புல இயற்கையாகவே கடவுளோட அமைப்பில் இருக்கிற காரணத்தினால பெண்களுக்கு ஜென்ரலாக இதய சம்மந்தமான நோய்கள் வரதுடைய தன்மை கொஞ்சம் கம்மி ஆண்களை கம்பேர் பண்ணும்போது. ஆனால் ஒன்ஸ் பெண்கள் மாதவிடாய் முடிஞ்சதுக்கப்புறம், மெனோபாஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, ரீச் ஆனதுக்கப்புறம் ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு வேகமாக இதய நோய் வரக்கூடிய ரிஸ்க் இருக்குது. ஸோ 45 வயது வரை பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு தான் கூடுதல். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா பெண்களுக்கு கொஞ்சம் ரிஸ்க் அதிகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே டாக்டர், பொதுவாக நம்ம எந்த வயசில் இந்த இதய பரிசோதனை அப்படின்னு நம்ம செய்யணும் டாக்டர்? இதய பரிசோதனை அப்படிங்கிறது, அதாவது ஹார்ட் ஹெல்த் செக்கப் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியதை வயசாக குறிப்பிட்டோன்னா ஒரு 40 வயது தாண்டியவர்கள் தன்னுடைய இதயம் சார்ந்த காரணிகள், ஏதாவது வியாதிக்குரிய பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிறது நல்லது. ஓகே டாக்டர், இப்போ நீங்கள் சொன்னீங்க பிபி, சுகர் இருக்கவங்க, கொலஸ்ட்ரால், ஸ்ட்ரெஸ் அந்த மாதிரிலாம் இருக்கவங்க அவங்களோட இதயம் கொஞ்சம் இதுவாக வீக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அவங்க இதயத்தை எப்படி பாதுகாக்கணும், அவங்க என்னென்னலாம் பண்ணணும் டாக்டர்? முதல் விஷயம் உணவு பழக்க வழக்கங்கள். அதாவது உணவில் அதீத உப்பு எடுத்துக்கிறது குறைக்கணும். அது ஆட்டோமேட்டிக்காக பிபி, ரத்த கொதிப்பை குறைக்கும். ஒன்று.
எனர்ஜி டென்ஸ் ஃபுட்ஸ், அதாவது அதிக செறிவூட்டப்பட்ட உணவுகள், அதாவது மைதா அது சார்ந்த உணவுகள், பேக்கரியில் கிடைக்கக்கூடிய உணவு வகைகள், அதிகப்படியான கலோரி, அதிகப்படியான சத்து இருக்கக்கூடிய, வேகமாக செரித்து உள்ள போய் நமக்கு சத்து அப்படின்னு கொள்ளக்கூடிய உணவுகள், சர்க்கரை நிறைய கலக்கப்பட்ட உணவுகள், முக்கியமாக வந்து ஃபாஸ்ட் ஃபுட், அதாவது ரொம்ப துரித உணவுகள், இந்த மாதிரியான உணவு வழக்கங்கள் கண்டிப்பாக தவிர்க்கணும். ஒன்று. அப்புறம் வாழ்க்கை முறைகளில் 2 விஷயம். ஒன்று புகைப்பிடித்தல் அறவே கூடாது. மது பழக்கத்தையும் வந்து எந்த அளவுக்கு நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அதை கண்ட்ரோல் பண்ணணும். இது இல்லாமல் நம்மளுடைய வாழ்வியல் முறையில் இருக்கக்கூடிய மன அழுத்தம், தேவையற்ற மன அழுத்தம், வேலை பளு, உறக்கமின்மை, இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கணும். ஒரு நாளைக்கு சராசரியாக 6லேருந்து 8 மணி நேரம் நல்ல உறக்கம், உடல் பருமன் ஏற்படாமல் நம்மளுடைய உடல் எடையை வந்து கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறது, இது எல்லாமே இதய நோயை நம்ம கிட்டேருந்து நம்ம பாதுகாத்து கொள்ள முடியும். ஓகே டாக்டர், இப்போ வந்து பொதுமக்கள் வந்து இதய ஆரோக்கியம் குறித்து கவனிக்க வேண்டிய முக்கியமான 3 அம்சங்கள் அப்படின்னா என்னென்ன டாக்டர்? இதய ஆரோக்கியத்தை குறித்து நம்ம முக்கியமான அம்சங்கள் அப்படின்னு தெரிஞ்சோன்னா, முதல் விஷயம், இதய நோய் வரக்கூடிய காரணிகள் நமக்கு இருக்கா இல்லையான்னு பொதுமக்கள் தெரிஞ்சுக்கணும். ஒன்று, நம்மளால் மரபணு சார்ந்த விஷயங்களை பெருசாக மாற்றி விட முடியாது. ஏன்னா இந்தியர்கள் ஜென்ரலாகவே வெஸ்டர்னர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மேலை நாட்டோர்கள் காட்டிலும் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே ஹார்ட்டுடைய பிரச்சனை, இருதய பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. காரணம், நம்ம மரபணுலேயே நமக்கு வந்து இதய பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதை நம்மளால் மாற்றி விட முடியாது. ஆனால் மாற்றக்கூடிய விஷயங்கள்னு தெரிஞ்சுக்கிறது, நமக்கு இருக்கக்கூடிய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். அதாவது ஒருத்தருடைய ரத்த ப்ரெஷர் அளவு, பிபியோட அளவு 130/80க்கு மேலே இருக்குது அப்படின்னா அதை நம்ம கண்ட்ரோல் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும். அதே மாதிரி சர்க்கரையினோட அளவு, வெறும் வயதில் எடுத்த சர்க்கரையோட அளவு பார்த்திங்கன்னா 126 அப்படின்னு சொல்லுவோம். HbA1cன்னு சொல்லக்கூடிய 3 மாத ஆவரேஜ் 6.5க்கு மேலே இருக்கிறது. கொலஸ்ட்ரால், அதாவது கெட்ட கொழுப்புன்னு சொல்லக்கூடிய LDL கொலஸ்ட்ரால் வந்து 130க்கு கீழே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். டோட்டல் கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறது 200க்கு. ஸோ இந்த எண்கள்லாம் ஏன் முக்கியத்துவப்படுதுன்னா, இந்த எண்களுக்கு மேல் தன்னுடைய உடம்பில் சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் இதெல்லாம் வைத்திருந்தால் அவர்களுக்கு உறுப்புகளுடைய பாதிப்பு, முக்கியமாக இதயத்தோட பாதிப்பு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இது விஷயங்களை ஃபஸ்ட்டு பண்ணிக்கணும். அதே மாதிரி இதய சிம்டம்ஸ், அதாவது இதய அறிகுறிகள் சொல்லக்கூடிய சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நெஞ்சு வலி, மூச்சு திணறல், படபடப்பு, மயக்கம், கை காலில் நீர் சேருதல், இந்த மாதிரி ஏதாவது அறிகுறி இருந்தால் கை வைத்தியமோ மெடிக்கலில் போயோ மருந்து வாங்கி சாப்பிடாம மருத்துவரை அணுகி இது தனக்கு இதய பிரச்சனை இல்லையான்னு பரிசோதித்துக்கொண்டு பார்த்துக்கிறது நல்லது. ஒருவேளை இதய பிரச்சனை இருக்குது அப்படின்னு கண்டறியப்பட்டால் தன்னுடைய இதயத்துடைய முழு செயல்பாட்டை எந்த அளவுக்கு தக்க வைத்துக்கொள்ளுமோ அதுக்கு தேவையான சிகிச்சை முறைகளை மேற்கொள்ளணும். ஓகே டாக்டர், சூப்பராக சொன்னீங்க. ஆக்சுவலாக இந்த இதய நோயோட அறிகுறிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டில் வந்து சொல்லியிருந்தீங்க. என்னென்ன அறிகுறிகள் வந்து முக்கியமாக நம்ம வந்து தென்பட்ட உடனே டாக்டர் கிட்ட போகணும் அப்படின்னு இருக்குது டாக்டர்? முதல் விஷயம் எல்லாருக்கும் தெரிந்தது நெஞ்சு வலி. நெஞ்சு வலி அப்படிங்கிறது நம்ம அனைவரும் வந்து உணர்ந்தால் கண்டிப்பாக நம்ம டாக்டர்கிட்ட வரப்போகிறோம். நெஞ்சு வலியில் என்னென்னா, நடு பகுதியில் ஏற்படக்கூடிய ஏற்படக்கூடிய ரொம்ப அழுத்தமான வலி. அந்த வலி வந்து இடது தோள்பட்ட அல்லது வலது தோள்பட்ட, உள்ளங்கை, முழங்கை அது வரைக்கும் பரவக்கூடிய வலி ஒன்று. சில பேருக்கு நெஞ்சு வலியாக தெரியாமல் நெஞ்செரிச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய இதுதான் வந்து சொசைட்டியில் பிரச்சனையாக வர்றது. என்னென்னா, நெஞ்செரிச்சல், கேஸ் ட்ரபிள் அப்படின்னு சொல்லிட்டு கை வைத்தியம் பண்ணுறது, கொஞ்சம் சுடு தண்ணி குடிக்கிறது, கொஞ்சம் வந்து ஜீரக தண்ணி குடிக்கிறது, அதுக்கப்புறம் மக்கள் வந்து மெடிக்கல் ஷாப்பில் போய் கேஸ் ட்ரபிள் கூடிய மாத்திரையை வாங்கி போட்டுக்கிறது, இந்த மாதிரி நாங்கள் ரொம்ப அப்புறம் லேட்டாக நம்மக்கிட்ட வராங்க. ஸோ இந்த மாதிரியான நெஞ்செரிச்சலை கூட சாதாரணமாக எடுத்துக்கூடாது. வாய்வு என்றோ அது மாதிரி எடுத்துக்கிறது நல்லதில்லை. இது 2வது விஷயம். அது மட்டும் இல்லாமல் அதீத மூச்சு திணறல். சராசரியாக ஒரு மனுஷனால் 2 மாடி வரைக்கும் ஃப்ரீயாக ஏறி இறங்க முடியணும். அப்படி ஏறி இறங்குறச்சவே நமக்கு மூச்சு திணறல் ஏற்படுது, உட்கார்ந்து தான் போக வேண்டியதாக இருக்குது, அந்த மாதிரியான அறிகுறி இருந்தாலோ, இல்லை அதீத நெஞ்சு படபடப்பு, உடம்பெல்லாம் வியர்ப்பு ஏற்படுறது, இந்த மாதிரியான அறிகுறிகள் இருந்தாலோ நம்ம அது முக்கியமான இதய அறிகுறியாக கருதி மருத்துவரை அணுகணும். ஓகே டாக்டர், இப்போ நிறைய பேர் வந்து எனக்கு தெரிஞ்சவங்களே நிறைய பேர் வந்து நெஞ்சு வலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது வாயுவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போகிறாங்க. ஒரு சில சமயம் அது வந்து வாயுவாக இருக்குது, ஒரு சில சமயம் அது வந்து நெஞ்சு வலி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியுமா டாக்டர்? அது நெஞ்சு வலி எது, வாயு எது அப்படின்னு?
உண்மையாக சொல்லணுன்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நிறைய முறை நாங்களே வந்து நெஞ்சு வலியை கேஸ் ட்ரபிள் நினச்சிக்கிட்டு பார்த்தா இசிஜி எடுத்து பார்ப்போம். கடைசியில் பார்த்தா அது வந்து ஒரு இருதய சம்மந்தமான கோளாறு அப்படின்னு கண்டுபிடிக்கப்படும். ஸோ என்ன கேட்டால் நெஞ்சு வலி ஏற்பட்டு அது வாய்வுன்னு இப்போ ஒருவேளை அது வாய்வாகவே அதில் கேஸ் ட்ரபிள் இருந்தால் கூட அதை பெரிய பிரச்சனையாக இருக்க போகிறதில்ல. ஆனால் என்னை பொறுத்தவரையில் அனைத்து நெஞ்சு வலிகளும் அதாவது நமக்கு பிரச்சனைக்குரிய நெஞ்சு வலி இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு இசிஜி மினிமம் எடுத்து பார்த்துக்கிறது தான் நல்லது. அதன் மூலமாக தான் நம்ம அது ஹார்ட் வலியா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறது ஈஸியாக இருக்கும். அது இல்லாமல் நாம் இதை வாய்வுன்னு எடுத்துக்கிட்டு லேட்டாக போகிறது நல்லதில்லை. அது வாய்வு குறைய நெஞ்சு வலியும் இருதய மாரடைப்பினால் நெஞ்சு வலியும் நிறைய நேரங்களில் தனியாக பிரித்து பார்க்கறது ரொம்ப கஷ்டம். ஓகே டாக்டர், இப்போ ஒரு காலர் வந்திருக்காங்க, அவங்கள்ட்ட நம்ம பேசலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? பொம்பாக்கம் சாம்பசிவம். சாம்பசிவம் சார், நீங்கள் டாக்டர் கிட்ட பேசலாம். டாக்டர் சார் வணக்கம் சார். வணக்கங்க. ஒரு சந்தேகம் கேட்குறேன். எல்லாருக்கும் இந்த எல்வி டிஸ்பங்ஷன் ஒரு டிசீஸ் வருது சார். சொல்லுங்க. எல்வி டிஸ்ஃபங்க்ஷன் சொல்லிட்டு ஒரு டிசீஸ் வருது. அப்புறம் வந்து 30% தான் உங்களுக்கு இதய துடிப்பு இருக்குது, 40% அப்படின்ட்டு. அது ஏன் சார் வருது? அதை வந்து சரிப்படுத்த முடியுமா? ஓகே. இருதய எல்வி டிஸ்ஃபங்க்ஷன்னு சொல்கிறீங்க இல்லையா, அது பேசிக்காக என்னென்னா இதயத்துடைய தசையுடைய வலு இழப்பு. அதை நாங்கள் வந்து ஹார்ட் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இதய தசை வந்து எக்கோ பண்ணும்பொழுது சராசரியாக ஒரு மனிதனுக்கு 55% மேலே இருந்தால் அது நார்மல் எல்வி ஃபங்க்ஷன், அதாவது இதயத்தோட பம்பிங் கெப்பாசிட்டி, இதயத்துடைய செயல்பாடு முழுமையாக இருக்குன்னு சொல்லுவோம். அதை விட கம்மியாக இருக்குது அப்படின்னா அதை வந்து நீங்கள் சொன்ன மாதிரி எல்வி டிஸ்ஃபங்க்ஷன், அதாவது இதய தசை செயல்பாடு குறைவாக இருக்குது அப்படின்னு கன்சிடர் பண்ணுவோம். அது பர்டிகுலராக 35% விட கம்மியாக இருந்துச்சுன்னா அது சிவியர் எல்வி டிஸ்ஃபங்க்ஷன், அதாவது ரொம்ப அதிதீவிர இதய தசை குறைபாடு அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு காரணிகள் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்காவாசி நேரம் நம்மளுடைய நாட்டில் அதுக்கு முக்கியமான காரணம் இதயத்தில் இருக்கக்கூடிய இரத்த குழாய் அடைப்பு, அதாவது சைலண்ட்டாக, அதாவது வெளியிலே தெரியாமல் வெறும் இரத்த குழாய் அடைப்பு நாளுக்கு நாள் அதிகமாகி இதயத்துடைய தசைக்கு போகக்கூடிய ரத்தம் கம்மியாகும் பொழுது அந்த தசை சிறுத்து அதனுடைய பம்பிங் கெப்பாசிட்டி குறைவாகிறது உண்டு. இதுதான் முக்கியமான காரணம். அதனால் எல்வி டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்னு தெரிந்த அனைவருக்கும் நாங்கள் ஆன்ஜியோ பரிசோதனை செய்து பார்த்துருவோம். ஏன்னா அடைப்பு தான் முக்கியமான காரணம். சில பேருக்கு அடைப்பு இல்லாமல் எல்வி டிஸ்ஃபங்க்ஷன் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது ரொம்ப காமனாக வரக்கூடியது பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் வைரல் இன்ஃபெக்ஷன், அதாவது சில ரெஸ்பிரேட்டரி வைரஸ், ஒரு சளி மாதிரி காய்ச்சல் மாதிரி பிடிச்சிருக்கும். அந்த ரெஸ்பிரேட்டரி வைரஸ் வந்து இதயத்தையும் பாதிக்கக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்கும். அப்போ அதை நாங்கள் டெக்னிக்கலாக மயோகார்டைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். மயோகார்டைட்டிஸ் அப்படின்னா வந்து இதயத்தில் ஏற்படக்கூடிய வைரல் இன்ஃபெக்ஷன். அதனால் நாளடைவில் இதய பம்பிங் கெப்பாசிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். இது ஒரு காரணம். இது இல்லாமல் சில பேருக்கு இதயத்தில் இருக்க நரம்பியல் வீக்னஸ், அதாவது இதயத்துக்குள்ளே நமக்கு ஒரு மெல்லிய நரம்பியல் மண்டலமே இருக்குது. அதை நாங்கள் வந்து டெக்னிக்கலாக வந்து எஸ்ஏ நோடு, ஏவி நோடு, லெஃப்ட் பண்டில், ரைட் பண்டில்னு சொல்லுவோம். இதில் லெஃப்ட் பண்டிலில் ஏற்படக்கூடிய எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம், அந்த நரம்பு வீக் ஆகிட்டால் சில பேருக்கு இதயம் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக இதய பம்பிங் கெப்பாசிட்டி கம்மியாகும். இதை வந்து நாங்கள் லெஃப்ட் பண்டில் பிரான்ச் பிளாக் அப்படிங்கிற காரணத்தினால வரக்கூடிய எல்வி டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் யூஸ்வலாக வரக்கூடிய நம்ம சராசரியாக பார்க்கக்கூடிய காரணம். இது இல்லாமல் எல்வி டிஸ்ஃபங்க்ஷன் வரக்கூடிய மற்ற வியாதிகள்லாம் ரொம்ப அரிதான வியாதிகள். அது வந்து 1000ல் ஒருத்தர் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சில கண்டிஷன்ஸ் இருக்குது. அதாவது சார்காய்டோசிஸ், அமைலாய்டோசிஸ், இந்த மாதிரியான சில காரணங்களும் உண்டு. காரணமே அறியப்படாத எல்வி டிஸ்ஃபங்க்ஷன்ங்கிறது இருக்கிறதுலே கொஞ்சம் அரிய வகையான எல்வி டிஸ்ஃபங்க்ஷன். அந்த மாதிரியான எல்வி டிஸ்ஃபங்க்ஷன் வந்து மரபணு ரீதியாகவும் வரலாம், இல்லை சில சமயம் என்ன காரணம் கண்டுபிடிக்க முடியாமல் கூட இருக்கும். இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் மதுப்பழக்கம். அதிகமான மதுப்பழக்கம், நாள்பட்ட மதுப்பழக்கம் இருக்கிறவங்களுக்கு இருதயத்துடைய பம்பிங் கெப்பாசிட்டி கம்மியாகி எல்வி டிஸ்ஃபங்க்ஷன் வரக்கூடிய வாய்ப்புண்டு. ஸோ முக்கியமாக நம்ம இதில் என்ன காரணத்தினால வந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சு அதை சரி செஞ்சால் இதயத்துடைய பம்பிங் கெப்பாசிட்டியை நம்மளால் ஒரு 5-10% அளவுக்காவது இம்ப்ரூவ் பண்ண முடியும். அந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணாலே அவங்க வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டாக்க முடியும். ஓகே சார், தேங்க்யூ சார். நன்றி சார். ரொம்ப அழகாக வந்து அந்த எல்வி டிஸ்ஃபங்க்ஷன் பற்றி விரிவாக அழகாக வந்து சொன்னீங்க டாக்டர்.
ஓகே. இப்போ நீங்கள் வந்து சொல்லிட்டு இருந்தீங்களா டாக்டர், இப்போ நம்ம உணவு அதுதான் வந்து ரொம்பவே முக்கியம் அப்படின்னு வந்து சொன்னீங்க. இப்போ நம்ம உணவு சாப்பிட்ற விதமே மாறி இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ நிறைய பேர் வந்து பாரம்பரிய உணவே வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து நம்ம இந்த இதயத்துக்கு வந்து பாதுகாப்பு வந்து எந்த மாதிரியான உணவு வந்து நம்ம சாப்பிட்டா அது நம்மளோட இதயத்தை பாதுகாக்கும் டாக்டர்? சிம்பிளாக நம்ம புரிஞ்சுக்கணுன்னா, நம்ம வேலை பளுக்கு தகுந்த அளவுக்கு உணவு மட்டும்தான் எடுத்துக்கணும். அதாவது நம்மளுடைய வேலைக்கு ஒரு நாளைக்கு இவ்வளவு தான் நமக்கு எனர்ஜி அதாவது தேவையோ அதுக்குரிய உணவு, அதுக்கு மேலே எடுத்துக்கக்கூடிய கலோரிகள் அதாவது அதுக்கு மேலே இருக்கக்கூடிய சத்து முழுசாக நம்ம உடம்புல கொலஸ்ட்ராலாக மாறி தான் டெபாசிட் ஆகும். நம்ம இப்போ சமீபத்தில் வாழ்க்கை முறை எல்லாமே முக்கால்வாசி வந்து நம்ம உட்கார்ந்து இப்போ செய்யக்கூடிய பணி இருக்கக்கூடிய நமக்கு தேவையான எனர்ஜி ஆக்சுவலாக கம்மி. ஆனால் அதை காட்டிலும் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடியது அது நம்ம ஆஃபீஸ்லேயே நடக்கக்கூடிய விழாக்களாக இருக்கலாம், இல்லை நம்ம ஃபங்க்ஷன் போய் அட்டன் பண்ணுறதா இருக்கலாம். அதில் இருக்கக்கூடிய கலோரி அதாவது மொத்த உணவுடைய அந்த சத்துங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த அதிகமான சத்து பேசிக்காக நம்மளுடைய உடம்புல கொலஸ்ட்ராலாக தான் போய் சேருது. ஸோ நம் உடல் உழைப்புக்கு தகுந்த உணவை தான் எடுத்துக்கணும், நம்பர் 1. 2வது, பச்சை காய்கறிகள், பூமிக்கு மேலே விளையக்கூடிய பச்சை பசுமையான காய்கறிகள் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி கீரை வகைகள் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். அது இல்லாமல் தவிர்க்க வேண்டிய அப்படி உணவுகள்னு பார்த்திங்கன்னா, ஒரு பேக்கரி ஐட்டம்ஸ்னு சொல்லக்கூடிய மைதா அதை சார்ந்த உணவுகள் அனைத்தும், பேக்கரிக்குள்ளே அதிக உப்பு அதிக சர்க்கரை சேர்க்கப்பட்ட அனைத்து வகையான உணவுகளும் தவிர்க்கணும். பழங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது. பர்டிகுலராக ரத்த கொதிப்பை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பழங்கள் ரொம்ப நல்லது. ஸோ பழங்கள் ஒரு நாளைக்கு நாங்கள் சிம்பிளாக சொல்லுவோம் எப்படின்னா, ஒரு கைப்பிடி அளவுக்கு பழம், ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை காய்கறிகள், நல்ல 6 மணிலேருந்து 8 மணி நேரம் உறக்கம், அது ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் வாக் பண்ணுறது, நடைப்பயிற்சி, இது எல்லாமே இருந்தாலே நம்ம வாழ்வியல் முறையை நம்ம ஹெல்த்தியாக அதாவது பிரச்சனை இல்லாமல் ரன் பண்ண முடியும். ஓகே நேர்களே, அதாவது நீங்கள் சொல்கிறது வந்து நல்லா இருக்குது டாக்டர். ஒரு கை பழம் ஒரு கை வெஜிடபிள்ஸ் அப்படிங்கும் போது நம்ம சாப்பிட்றதே அந்த அளவுக்கு தான் சாப்பிட்றோம். எக்ஸ்ட்ராவாக சேர்த்து சாதமும் சேர்த்து சாப்பிட்றதால அது பேலன்ஸ் ஆகிடும் அப்படின்றது வந்து நல்லாவே தெரியுது. நேர்களே, நம்ம வந்து கூட சேர்ந்து நல்ல காய்கறிகள் நல்ல பழங்களை வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட இதயம் வந்து பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து டாக்டர் சொல்கிறாங்க. டாக்டர், இப்போ நம்ம அடுத்தது வந்து இப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு பேசும்போது சொன்னீங்க மரபு காரணமாக வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஏற்கனவே வந்து என் தலைமுறையில் வந்து இதய நோயால் இருக்காங்க அப்படின்னா எனக்கு அந்த நோய் வரத்துக்கு ஆன சான்ஸ் எவ்வளோ இருக்குது, அது எப்படி எந்த டைமில் நான் போயிட்டு பார்த்துக்கலாம், அந்த மாதிரி சொல்லுங்கள் டாக்டர். அதாவது பொதுவாக தன்னுடைய முதல் நம்மளுடைய நம் வழியில் இருக்கிற நம்ம மூதாதையர், அதாவது என்னுடைய அப்பா அம்மா, என்னுடைய அக்கா தங்கை, இல்லை என்னுடைய அண்ணன் தம்பி, இவர்களில் ஆண்களாக இருந்தால் 65 வயசுக்கு கீழையும், ஆண்களாக இருந்தால் 55 வயது கீழையும், பெண்களாக இருந்தால் 65 வயது கீழையும் நம்ம ஹார்ட் அட்டாக் இல்லை பைபாஸ் சர்ஜரி இல்லை ஸ்டென்ட் சிகிச்சை இந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம குடும்பத்தில் இருதய அடைப்பு வரக்கூடிய தன்மை ஜெனட்டிக்கலாக இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம நிறைய முறை வந்து நம்ம வீட்டில் ரொம்ப வயசானவங்க கடைசி காலத்தில் 75 வயசுக்கு மேலே திடீர்னு இறந்துட்டாங்க, என்ன காரணம்னு தெரியல, அதை ஹார்ட் அட்டாக்குன்னு நினச்சிட்ருப்போம். அது மாதிரி நான் சொல்லலை. நமக்கு தெரிந்து நம்மளுடைய உறவினர்கள் சிறு வயசில் ஏற்படுறது, அதாவது ஒரு ஆணாக இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு 55 வயசு கீழே, பெண்ணாக இருந்துச்சுன்னா 65 வயசு கீழே இருக்கக்கூடிய ஹார்ட் அட்டாக் நம்ம குடும்பத்தில் இருந்துச்சுன்னா மரபணு ரீதியாகவே நமக்கு ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய ரிஸ்க் அதிகம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி இருக்கிறவங்க ஒரு 40 வயசுலேருந்தே தனக்கு ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய காரணங்களாக கருதக்கூடிய சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து வச்சுக்கிறது நல்லது. FM ரெயின்போவின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நம்ம இன்னைக்கு வந்து உலக இதய தினம் பற்றி தான் நிறைய விஷயங்களை வந்து பேசிகிட்டு இருக்கோம். நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா மூத்த இருதய மருத்துவர் டாக்டர் பி ஸ்ரீதர் அவர்கள் நம்ம கூட நிலையத்துக்கு வந்து ரொம்ப அழகாக ஆக்சுவலாக அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு காலர் வந்திருக்காங்க, அவங்கள்ட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம், நான் வெளியிலிருந்து குமரவேல் பேசுறேன் மேடம். குமரவேல், எனக்கு ஒரு சந்தேகம். டாக்டர் கிட்ட பேசுங்க. வணக்கம் சார், சொல்லுங்க. அதாவது வணக்கம் சார். அதாவது நான் வீட்டுக்குள்ள இருக்கும்போது மயக்க மருந்து ஸ்ப்ரே பண்ணி தர்றாங்க. ஆனால் அதிக நேரம் தூங்க வேண்டியது, மயக்கத்திலே இருக்க வேண்டியது. இதனால வந்து இதய பிரச்சனை அதிகமாகுது. அப்புறம் வந்து இன்னொன்று சார், சாப்பிட்ட உடனே தூக்கம் வருது, செரிமானனால ரொம்ப பசி இல்லாமல் அப்படியே மந்தமாக இருக்குது. அதனால வந்து உடம்புலாம் வந்து சோறு கொடுக்குது. இது கட்டுப்படுறதுக்கு வேற வழிமுறை இல்லை சார்? முதல் கேள்வி சொல்லுங்க, மயக்காது எதுக்காக கொடுக்குறீங்க? இல்லை, நான் வீட்டில் தனியாக தான் இருக்க, வேலை செய்யும்போது கொள்ளும்போது அவங்க எதிரிங்க ஸ்ப்ரே பண்ணிடுறாங்க, பவுடர் மாதிரி இருக்குது. ஆனால் அதிக நேரம் தூக்கம் வருது, அது சரி நடமாட முடியல, எந்த வேலையும் செய்ய முடியல. அதிக நேரம் தூக்கம் வேண்டியது, அந்த நேரம் மேலே ஒரு வேர்வை அதிகமாக வந்துனே இருக்கு. வேர்த்து அப்படியே சட்டலாம் இதெல்லாம் துணி நனைஞ்சினே இருக்கு.
இதெல்லாம் வந்து இதே படப்படுப்பு ஒரு நாள் வருது, அது இருதய நோயா இருக்குங்களா சார் அது? இந்த மாதிரி மருத்துவ காரணம் இல்லாமல் மயக்க மருந்து ஸ்ப்ரே பண்ணுறதோ இல்லை அதை எடுத்துக்கிறதோ அது வந்து கண்டிப்பாக செய்யக்கூடாது. ஏன்னா ஸ்ப்ரே பண்ணிடுறாங்க சார், அது எந்த அது இதய பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஏன்னா இந்த மாதிரி மருந்துகள் வந்து இதய துடிப்பை ரொம்ப வேகப்படுத்தும். இதய துடிப்பை வேகப்படும். அது மட்டும் இல்லாமல் பிபி, அதாவது நம்மளுடைய ரத்த அழுத்தத்தையும் அதிகப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஸ்ப்ரேக்கள் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக தவிர்க்கணும். இது கண்டிப்பாக இதயத்தை பாதிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. முடியல சார், அது போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணா அது எதுவும் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க அதுக்கு. அதான் சார். அப்புறம் இன்னொன்று சார், அந்த உடம்பு வேர்க்கு இல்லை, அதனால வந்து ஹலோ கேட்குறேன் சொல்லுங்கள். அந்த வேறு வந்து தூங்கும்போது சட்டெல்லாம் நனைஞ்சு போயிட்டு வேறு தூங்கும்போது நேரம் வேறு ஒரு நாள் அதிகம் என்ன பிரச்சனை ஏற்படுது சார் அது? ஓஹோ, இல்லை, அதிகப்படியான வியர்ப்பு, படபடப்பு, நெஞ்சு படபடப்பு, பிபி இதெல்லாம் அதிகமாகிறதுனால நமக்கு ஒரு வகையான மயக்கமும் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக கட்டுப்படுத்தி தான் ஆகணும். அதுக்கு அரசாங்கத்திலேயோ இல்லை தனிநபர் மூலமாகவோ இது நீங்கள் மேற்கொண்டு எடுத்துகிட்டு தான் போய் இதை சரி பண்ணி ஆகணும். ஒன்று, சாப்பிட்டதுக்கப்புறம் உறக்கம் வர்றது அப்படிங்கிறது வந்து இயல்பாகவே எல்லாருக்கும் இருக்கக்கூடியதான். இன்ஃபேக்ட் ஒரு சின்ன தூக்கங்கள், ஷார்ட் டேர்ம் நேப்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது ஒரு 10 நிமிஷம் அந்த மாதிரி படுத்து எந்திரிக்கிறது தவறே கிடையாது. இன்ஃபேக்ட் அது நம்ம மூளையுடைய செயல்பாட்டுக்கு நல்ல முறையில் பயன்படும். ஆனால் சாப்பிட்டுட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் உறங்கிறது அப்படிங்கிற மாதிரியான உணவு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஜென்ரலாக நம்ம எடுத்துக்கிற உணவு வந்து நமக்கு ரொம்ப அதிகப்படியான கலோரிகள், அதிகப்படியான சத்து இருக்கிற உணவாக இருக்குது அப்படின்னு சொல்லி உணவோட அளவை ஃபஸ்ட்டு குறைக்கணும். நம்பர் 1. ரெண்டாவது, கஞ்சி சாப்பிட்டா அந்த பிரச்சனை இருக்குது, கஞ்சியை சாப்பிட்டா கூட அந்த தொந்தரவு வருது. ஓஹோ. ஸோ அப்புறம் நீங்கள் என்ன, உங்களுடைய வெயிட் என்ன, உடல் எடை என்ன? என்னோட வெயிட் வந்து 49 கிலோ இருக்கு சார். ஸோ வெயிட்டும் நீங்கள் அதிகமாக இல்லை. உங்களுக்கு உடல் பருமன், அதாவது வயிறு அந்த மாதிரி தனிப்பட்ட முறையில் பருமன்லாம் கிடையாது சார், ஒல்லியாக தான் இருப்பேன். ஸோ அப்போ வந்து இது வந்து என்ன சொல்கிறது, நேரடியாக உணவு தான் காரணமாக இருக்குது அப்படின்னு எனக்கு தோணலை. நீங்கள் உங்கள் வாழ்க்கை முறையில் வேறு ஏதாவது மாற்றங்கள் செய்யணுமா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதுக்குள்ள மருத்துவம் கிடையாது சார். ஆனால் இந்த மாதிரி தொந்தரவால ரொம்ப சிரமப்பட வேண்டியதாக இருக்குது. காவல்துறை புகார் பண்ண நடவடிக்கை எடுக்க மாட்டேன் சார். அதை பற்றி இது ரொம்ப தெரியல. இது ஒரு சிக்கலான விஷயந்தான். இதை வந்து நம்ம இந்த ப்ரோக்ராம் மூலமாக காவல்துறையினருக்கோ இல்லை மருத்துவ அரசாங்கத்துக்கோ போய் சேர்ந்துச்சுன்னா அவங்க நடவடிக்கை எடுத்தால் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இதை தாண்டி என்னால் இது நேரடியாக ஒன்றும் சரி பண்ண முடியும்னு தெரியல. சரி சார், நன்றி சார். நன்றி. ஓகே டாக்டர், இப்போ நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம், இன்னைக்கு இதய தினம் அப்படிங்கிறத பற்றி நிறைய விஷயம் பேசிகிட்டு இருக்கோம். இந்த இதய தினம் பற்றிய விழிப்புணர்வு வந்து எந்த அளவுக்கு நம்ம நாட்டில் இருக்குது டாக்டர்? இப்போ சமீப காலமாக இதய நோய்கள் குறித்த விழிப்புணர்வு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குன்னு நான் வந்து பார்க்குறேன். ஏன்னா இப்போ வந்து ஜெனரேஷனுக்கு சோஷியல் மீடியா, அதாவது இந்த ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் இந்த மூலமாக மக்களுக்கு சீக்கிரமாக இன்ஃபர்மேஷன் போய் சேர்ந்துருது. அது இளம் வயது மரணங்கள் மக்கள் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ சமீப காலமாக பார்த்திங்கன்னா அது ஒரு சினிமா ஆக்டராக இருக்கலாம், இல்லை அது ஒரு அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டராக இருக்கலாம், இல்லை யாராவது ஒரு முக்கியஸ்தராக இருக்கலாம். இங்கே சின்ன வயசில் இறந்து போகிறாங்க அப்படிங்கிறத கேள்விப்பட்டதுக்கப்புறம் மக்களுக்கு அது ரிலேட்டடான விஷயங்கள் வந்து ஈஸியாக ப்ரெஸ் அண்ட் மீடியா மூலமாக போய் சேர்றதுனால மக்கள் இப்போ முன்காட்டிலும் கொஞ்சம் அவேர்னஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. இன் ஜென்ரல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே இருக்கிறவங்க, அதாவது 35 மேலே இருக்கிறவங்களே இப்போல்லாம் ரொம்ப ஆஸ்பத்திரிக்கு சீக்கிரம் வந்து தனக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கிறது கூடுதலாக தான் இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். டாக்டர், இப்போ வந்து பேசிகிட்டு இருக்கோம், அந்த விழிப்புணர்வு எப்படி இருந்தது அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருந்தோம். இதய பரிசோதனைகள் வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லுங்கள் டாக்டர். அதுக்கு முன்னாடி ஒரு காலர் வந்திருக்காங்க, உங்கள்கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ ஹலோ, வணக்கம்மா. வணக்கம் சார். நீங்கள் உங்களுடைய ரேடியோ வால்யூமை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க சார். சரி, நான் வெளில வந்துடுறேம்மா. ஓகே சார். சொல்லட்டுமா? ஓகே சார். உங்கள் பேர் சொல்லுங்கள், எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? குமார்மா. குமார், டெல்லி போங்க. ஓகே குமார் சார், நீங்கள் டாக்டர் கிட்ட பேசலாம். டாக்டர் பேசுகிறாங்களா? சார், குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங், வணக்கம், சொல்லுங்கள் சார். எனக்கு வந்து ஓப்பன் சர்ஜரி பண்ணிது. என்ன சர்ஜரி பண்ணியிருக்கு? ஓப்பன் சர்ஜரி சார். ஓப்பன் சர்ஜரி, அதாவது பைபாஸ் ஆப்ரேஷன் சொல்கிறீங்களா? ஆமாம் சார். ஆமாம் சார். சரிங்க. 2011 வந்து ஸ்டென்ட் வச்சாங்க. 2011 ஸ்டென்ட் வச்சாங்க. ஸ்டென்ட் வச்சாங்க சார். ஆமாம். சரி. 2021 வந்து ஓப்பன் சர்ஜரி பண்ணாங்க. சரி சரி சார். மறுபடியும் 10 வருஷம் கழிச்சு ஏதாவது தொந்தரவு பண்ணுங்களா? ஓகே. ஸோ ஜென்ரலாக
ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பைபாஸ் சர்ஜரிக்கும் ஸ்டென்ட் சிகிச்சைக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன அப்படின்னா வந்துட்டு ஸ்டென்ட் சிகிச்சையில் என்ன பண்ணுவாங்கன்னா ரத்த குழாயில் இருக்கக்கூடிய அடைப்பை நீக்கிறதுக்கு பலூன் வச்சு விரிச்சிட்டு நார்மல்லேருந்து நார்மல் பகுதிக்கு ஒரு உலோகத்தாலையும் மருந்தாலையும் இருக்கக்கூடிய ஒரு டியூபை போட்டுருவாங்க. பைபாஸ் சர்ஜரியில் என்ன பண்ணுவோம்னா நம்ம கால்களில் இருக்கிற ரத்த குழாய்களையும் அது இல்லாமல் நம்மளுடைய இதய மார்பு பகுதியில் இருக்க ஒரு ரத்த குழாயும் கொண்டு போய் அடைப்பு தாண்டிய பகுதியில் கனெக்ஷன் கொடுத்துட்றாங்க. அதன் காரணமாக ரத்த ஓட்டம் போக வேண்டிய பகுதிக்கு ரத்த ஓட்டம் தடைப்படாமல் போகும் அப்படிங்கிறது தான் வந்து இது. ஜென்ரலாக ஸ்டென்ட் சிகிச்சை காட்டிலும் பைபாஸ் சர்ஜரிக்கு ரிசல்ட் நல்லா தான் இருக்கும். ஏன்னா ஸ்டென்ட் சிகிச்சையில் வந்து நாளைக்கு ஸ்டென்ட்டுக்குள்ளே அடைப்பு வரக்கூடிய வாய்ப்புகள், அதுக்கு தேவையான மறுபடியும் ஆன்ஜியோ பண்ண வேண்டிய அவசியங்கள்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ஆனால் அதை காட்டிலும் பைபாஸ் சர்ஜரி, அதாவது ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணும்பொழுது அதனுடைய ரத்த குழாயோடைய லைஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகம் அப்படி தான் எடுத்துக்கலாம். ஸோ கேரண்டீடாக வந்து உங்களுக்கு 10 வருஷம் காண்டி வரணும்னு அவன்கிட்ட அவசியம் இல்லை. முதல் விஷயம், இதுக்குரிய காரணிகள் என்னென்னவோ இருந்துச்சோ, அதாவது உங்களுடைய சுகர், பிபி, கொலஸ்ட்ரால், இந்த காரணங்கள் எல்லாத்தையும் கண்ட்ரோலாக வச்சுருந்தாலே திரும்ப அதே கனெக்ஷன் கொடுத்த ரத்த குழாயில் அடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஸோ அதனால் வந்து நீங்கள் சரியான முறையில் மருந்துகள் கரெக்டாக ஆட்கொள்கிற ஆளாக இருந்துச்சுன்னா யூஸ்வலாக பைபாஸ் பண்ணதுக்கப்புறம் அடைப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். சார் கொஞ்சம் தூரம் நடந்தாலே ஒரு மாதிரி அழைக்கிற மாதிரி சார். கொஞ்சம் தூரம் நடந்தால் மூச்சு திணறல் வர்றதுக்கு காரணங்கள் 2 இருக்கலாம். ஒன்று, நம்மளுடைய ஹார்ட் இருதயத்துடைய பம்பிங் கெப்பாசிட்டி கம்மியாக இருக்கலாம் 1. இல்லை 2வது காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடல் எடை கூடுதலாக இருக்கிறதுனால நம்மளுடைய நம்ம உடல் எடையை தாண்டி நம்மளால் நடக்க முடியல, அந்த காரணமாகவும் இருக்கலாம். சில டைம் ரத்த சோகைனால கூட இருக்கலாம். இதில் என்ன காரணத்தினால நமக்கு இருக்குது, இப்போ நீங்கள் ஆப்ரேஷன்லாம் பண்ணியிருக்கா சொல்கிறீங்க, மருந்துகள் ரெகுலராக எடுத்துக்கிறேன்னு சொல்கிறீங்க, உங்களுடைய ரத்தத்தோடைய அளவு சரியாக இருக்கா, உங்கள் ப்ரெஷரோடைய அளவு சரியாக இருந்துச்சு, அது இல்லாமல் திரும்ப திரும்ப இந்த மாதிரி மூச்சு திணறல் இருக்குது அப்படின்னா அப்போ நம்ம ஹார்ட் இதயத்தோடைய பம்பிங் கெப்பாசிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஒருவேளை இதயத்தோட பம்பிங் கெப்பாசிட்டி ஆப்ரேஷன் நடந்ததுக்கப்புறம் கம்மியாக இருந்த மாதிரி இருக்குன்னா, அதாவது 2021 ஆப்ரேஷன் பண்ணதாக சொல்கிறீங்க, அந்த ஆப்ரேஷனுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய பம்பிங் கெப்பாசிட்டியும் இப்போ இருக்கக்கூடிய பம்பிங் கெப்பாசிட்டி இதயத்தோட செயல்பாட்டில் ஏதாவது கம்மியாக இருக்குது அப்படின்னு ஏதாவது கண்டுபிடிக்கப்பட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் அது என்ன காரணம் சொல்லி பார்க்க சில சமயம் நம்ம ஆன்ஜியோ பரிசோதனை கூட பண்ண வேண்டிய அவசியம் ஏற்படலாம். ஆனால் அதே மாதிரி தான் பம்பிங் கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னா மற்ற காரணங்கள் தான் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டியிருக்கும். சரிங்க சார். எனக்கு 60 வயசு ஆகும் சார். எனக்கு சரி, 60 வயசு ஆகுது. இருந்தாலும் வந்து சரி, இப்போ கொஞ்சம் தூரம் நடந்து, நான் ரொம்ப தூரம் நடப்பேன் சார். நல்லா எல்லாரும் விட முன்னாடி போவேன். சரி, இப்போ கொஞ்சம் தூரம் நடந்தாலே கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகுது, உடம்புலாம் நெஞ்செல்லாம் ஒரு மாதிரி ஆகுற மாதிரி இருக்குது. ஓகே, நீங்கள் வந்து ஒரு தடவை இதயத்தை செக் பண்ணிக்கோங்க. என்னென்னா உங்களுடைய பழைய ஆப்ரேஷனோட ரெக்கார்டு ப்ளஸ் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்டென்ட் சிகிச்சையோட ரெக்கார்டு இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இதய நிபுணர் அணுகுனீங்கன்னா அவங்க எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. அப்போ இருக்கிறதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம், இது இதயத்தில் ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்திருக்கா திரும்ப அப்படின்னு பார்த்துட்டு உங்களை கைட் பண்ணுவாங்க. தேங்க்ஸ் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப நன்றி சார். நன்றி சார். நேர்களே, இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நம்ம வந்து உலக இதய தினம் தான், அதை பற்றி தான் நம்ம வந்து நிறைய விஷயங்களை பேசிகிட்டு இருக்கோம். நம்ம கூட மூத்த இருதய மருத்துவர் டாக்டர் பி ஸ்ரீதர் அவர்கள் தான் நம்மளோட நிறைய விஷயங்கள் வந்து அழகாக வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. இப்போ நான் அடுத்ததாக வந்து என்ன கேட்க போகிறேன் அப்படின்னா, இதய பரிசோதனைகள் வந்து என்னென்ன இருக்குது டாக்டர்? இதய பரிசோதனைகள் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா நிறைய பரிசோதனைகள் இருக்குது. அது ஒரு இதய பரிசோதனைகளில் நிறைய பரிசோதனை இருக்குது. அதே நேரத்தில் ஒரே ஒரு பரிசோதனை மூலமாக அனைத்தையும் இதயத்தில் இருக்கிற பிரச்சனையை கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிறது ஏற்புடையது கிடையாது. ஸோ அதனால் நம்ம ஜென்ரலாக ஒரு பேசிக்கான இதய பரிசோதனைகள்லாம் 2 பண்ணுவோம். ஒன்று என்னென்னா ஒரு இசிஜி, அப்புறம் வந்து ஒரு எக்கோ, அதாவது இதயத்துடைய ஸ்கேன். ஸோ இது 2மே நம்ம பண்ணி பார்க்குறது இதுதான் பேசிக்காக நம்ம பண்ணக்கூடியது. இதயத்தில் அதில் ஒவ்வொரு பரிசோதனையும் ஒரு சில விஷயங்கள் தான் சொல்லும். இசிஜியில் நம்ம இதயத்தை துடிப்பில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுதா, இதய ரத்த குழாய் அடைப்புக்குரிய ஏதாவது மாற்றங்கள் உள்ள இருக்கா அப்படிங்கிறது நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். எக்கோவில் இதயத்துடைய பம்பிங் கெப்பாசிட்டி, அதாவது இதயத்துடைய செயல்பாடு முழு அளவுக்கு ஒரு சராசரி மனிதனுக்கு இருக்கிற அளவுக்கு இருக்கா, இல்லை அதை விட கம்மியாக இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். இதுதான் ஜென்ரலாக நம்ம பேசிக்காக பண்ணக்கூடிய பரிசோதனை. ஆனால் சில சமயங்களில் இது 2மே நார்மலாக இருக்கும். ஆனால் பேஷண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ரத்த குழாய் அடைப்பு இருக்கும். இது வந்து எப்படின்னா ரத்த குழாய் அடைப்பு எல்லாமே வந்து இதயத்தை ஃபுல்லாக பாதித்ததுக்கப்புறம் தான் பேஷண்ட் நம்மக்கிட்ட வருவாங்க அப்படின்னு கிடையாது. சில சமயங்களில் பேஷண்ட் முன்கூட்டியே அறிகுறிகளோடு வருவாங்க. அவங்களுக்கு இசிஜியும் எக்கோ நார்மலாக இருக்கும். ஆனால் பேஷண்ட் வந்து அழகாக சொல்லுவாங்க, எனக்கு நெஞ்சு வலி இருக்குது, ஒரு 100 மீட்டர் கூட நடக்க முடியல அப்படின்னு. ஸோ இந்த மாதிரியான சமயத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா ட்ரெட்மில் பரிசோதனை அப்படின்னு சொல்லுவோம். அது ட்ரெட்மில் அப்படிங்கிறது என்னென்னா இதயத்தோட ஹார்ட் பீட், அதாவது இதயத்தோட துடிப்பை அதிகப்படுத்துறது. செயற்கையாக நம்ம ஒரு
லேபில் அதிகப்படுத்தி பார்க்குறது. அந்த அதிகப்படுத்தும் பொழுது இசிஜியில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுதான். அதை ஈஸியாக அதிகப்படுத்துறதுக்கு ஒரே வழி வந்து பேஷண்ட்டை நடக்க சொல்கிறது. ஒரு பெல்ட்டில் நாங்கள் நடக்க சொல்லுவோம். ஸ்பீடு அதிகரிக்க இதய துடிப்பு அதிகமாக நமக்கு அடைப்பு இருந்துச்சுன்னா அதில் சில அறிகுறிகள் காட்டக்கூடிய வாய்ப்புண்டு. ஸோ இந்த பரிசோதனைகள் தான் நம்ம பேசிக்காக பண்ணக்கூடிய பரிசோதனை. இதை தாண்டியும் தேவைப்பட்டால் அதை தாண்டி ஒவ்வொரு என்ன கண்டுபிடிக்கிறோமோ அது தகுந்ததுக்கு ஏற்ற மாதிரி பரிசோதனைகள் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். அதில் ரொம்ப காமனாக எல்லாருக்கும் தெரிஞ்சது ஆன்ஜியோ பரிசோதனை அப்படிங்கிறது இதயத்தில் இரத்த குழாய் அடைப்பு நேரடியாக கண்டுபிடிக்கிறதுக்காக செய்யக்கூடிய ஒரு பரிசோதனை. சில இடங்களில் நிறைய பேர்கிட்ட ஒரு தவறான இது இருக்குது. ஆன்ஜியோங்கிறது ஒரு சிகிச்சையாக நினச்சிட்டு இருக்காங்க. ஆன்ஜியோங்கிறது ஒரு சிகிச்சை கிடையாது. ஆன்ஜியோங்கிறதும் ஒரு பரிசோதனை தான். பரிசோதனையின் முடிவில் நமக்கு அடைப்பு இருக்கலாம், இல்லை அடைப்பு இல்லாமலும் இருக்கலாம். நார்மலாக இருக்குதுன்னு சொல்லுவோம். சில நேரங்களில் சிறிய அடைப்புகள் இருக்குன்னு சொல்லுவோம். சில நேரங்களில் தீவிர அடைப்புகள் சொல்லுவோம். சில நேரங்கள் நீளமான அதிதீவிர அடைப்புகள் சொல்லுவோம். இந்த அடைப்புகளை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு மேற்கொண்டு மருந்து மட்டும் போதுமா, இல்லை ஸ்டென்ட் சிகிச்சை தேவைப்படுமா, இல்லை ஆப்ரேஷன் தேவைப்படுமா முடிவு பண்ணுவோம். ஸோ இந்த பரிசோதனைகளில் நம்ம பேசிக்காக ஒரு பேஷண்ட்டுக்கு பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இசிஜி எக்கோ தான். அது இல்லாமல் தேவைப்பட்டால் ட்ரெட்மில், தேவைப்பட்டால் ஹோல்டர் பரிசோதனை சொல்லுவோம். இதய துடிப்பை நம்ம 24 மணி நேரம் மானிட்டர் பண்ணுறது. இந்த மாதிரியான பரிசோதனைகளும் உண்டு. எந்த பேஷண்ட்டுக்கு எது தேவைங்கிறத அதுக்கு மேலே யோசித்து அதை டாக்டர் முடிவு பண்ணுறது. பேசிக்காக பண்ணக்கூடியது இசிஜியும் எக்கோ மட்டும்தான். ஓகே டாக்டர், இப்போ ரொம்ப அழகாக வந்து சொன்னீங்க பரிசோதனைகள் என்னென்ன இருக்குது, எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம வந்து எல்லாருக்குமே தெரியும் உடற்பயிற்சி வந்து ரொம்பவே முக்கியம். அட்லீஸ்ட் முடியலன்னா கொஞ்சம் வாக்கிங் பண்ணுங்க அப்படின்னு வந்து எல்லாருமே சொல்கிறாங்க. இப்போ இந்த இதயத்தை பாதுகாக்கிறதுக்கு வந்து நம்ம என்னென்ன உடற்பயிற்சி ரொம்பவே முக்கியம், எவ்வளோ நேரம் அந்த உடற்பயிற்சி நம்ம வந்து செய்யணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள் டாக்டர். அதாவது உடற்பயிற்சியை பொறுத்தவரையில் நம் உடல் எடையை நாமே தாங்கி செய்யக்கூடிய பயிற்சிகள் தான் நம்ம வெயிட் பேரிங் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது நம்மளுடைய உடலை நம்ம எடையை நம்ம கால்களால் தாங்கக்கூடிய மாதிரியான பயிற்சிகள். அந்த மாதிரியான பயிற்சிகள் தான் நமக்கு. இதில் என்னென்னா நிறைய பேர் பர்டிகுலர் லேடிஸ் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா வீட்டு வேலை செய்கிறதே தன்னுடைய உடற்பயிற்சி அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் அது ஆக்சுவலாக கிடையாது. ஏன்னா வீட்டு வேலைகள் செய்கிறதுல வந்து நம்மளோட உடல் எடையை நம்மளே தாங்கி அதை வந்து அதுக்கு எஃபர்ட் கொடுக்குற மாதிரியான பயிற்சி கிடையாது. ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு நம்ம ஒரு பர்டிகுலர் மசிலை மட்டும் யூஸ் பண்ணி செய்யக்கூடிய பயிற்சி, அது வந்து நம்ம உடற்பயிற்சியாக எடுத்துக்க முடியாது. அது உடற்பயிற்சினா நடத்தல். இப்போ நடக்கிறோம், இல்லை கொஞ்சம் ஓடுறோம், அதிலெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளோட உடலை எடையை நம்ம தூக்கி சுமக்கிறோம். அந்த மாதிரியான உடற்பயிற்சிகளில் தான் நமக்கு இதயத்துக்கு நல்லது. நம்ம வெயிட்டையும் கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும், கொலஸ்ட்ராலையும் கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும், பிபியும் கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும், சுகரையும் கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும். ஸோ அந்த மாதிரியான பயிற்சிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிரிஸ்கா நடைப்பயிற்சி, அப்புறம் இது சின்ன ஜாகிங் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, சிறிய ஓட்டம், அந்த மாதிரியான பயிற்சி. ஈவன் நீச்சல் அடிக்கிறாங்க இல்லையா, ஸ்விம்மிங், அதுவும் ஒரு நல்ல உடற்பயிற்சி தான். சைக்கிளிங் அப்படிங்கிறது பார்ஷியல், அதாவது சைக்கிளிங்கில் பாதி வந்து உடல் எடையை நம்மளே தாங்குவோம், கொஞ்சம் வந்து சைக்கிள் தாங்குது இல்லையா. ஸோ அதுவும் ஒரு வகையான கொஞ்சம் குறைபாடுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரியான பயிற்சிகள் தான் வந்து நல்ல உடற்பயிற்சி. ஒரு நல்ல உடற்பயிற்சி இதயத்தை ஆரோக்கியத்துக்குன்னு சொல்கிறது நம்ம மினிமம் ஒரு நாளைக்கு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு 3/4 மணி நேரம் அளவுக்கு உடம்புக்கு வேலை கொடுக்கக்கூடிய பயிற்சிகளை நம்ம ஓகேன்னு சொல்லலாம். மினிமம் அரை மணி நேரம் செஞ்சால் கூட போதும். ஓகே டாக்டர், ஒரு காலர் வந்திருக்காங்க, உங்கள்கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? இளமாவளம் முருகன் மேடம். முருகன் சார், நீங்கள் டாக்டர் கிட்ட பேசலாம். மேடம் டாக்டர் சார் கொடுங்க மேடம். வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. என்னுடைய பொண்ணுக்கு, பெரிய பொண்ணுக்கு இதயம் வந்து இப்போ அதிகமாக பாஸ்டாகவும் வேலை செய்யுது. அதுக்கு என்ன சார், அது என்ன காரணமாக இருக்கணும் சார்? அதே போல் வந்து ஸ்மோக்கிங் பண்ணுறாங்க, அவங்களுக்கு இதயம் வந்து பாதிப்பு கோளாறுன்னு சொல்கிறாங்க. இரண்டாவது சொல்லுங்கள். அதுவும் தெரிஞ்சுக்கலாம் சார். நீங்கள் சொல்லுங்கள் சார், நான் மாணவர்கள் கேட்டுக்கிறேன் சார். சரி, இதயம் ஃபாஸ்ட்டாக வேலை செய்யுது அப்படிங்கிறது நீங்கள் சொல்கிறது என்னால் சரியான முறையில் புரிஞ்சிக்க முடியல. பட் நான் என்ன புரிஞ்சுக்கிறேனோ அதுலேருந்து சொல்கிறேன். இளம் வயசில் இருக்கிறவங்க, அதாவது சின்ன வயசு இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹார்ட்டுடைய இதய துடிப்பு, அவங்க ஜென்ரலாக வந்து ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் பீப்புளாக இருக்கனால இதய துடிப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். இதயத்தோட பம்பிங் கெப்பாசிட்டி நம்ம நியூமரிக்கல் அசஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 65-70% மேலே கூட இருக்கலாம். ஸோ அது வந்து அந்த வயசின் காரணமாக இருக்கக்கூடியது தான் தவிர அது ஒரு அப்நார்மாலிட்டி கிடையாது, அது ஒரு ப்ராப்ளம் கிடையாது, அது ஒரு பிரச்சனை கிடையாது. இதய பம்பிங் கெப்பாசிட்டி சராசரியை காட்டிலும்
கூடுதலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது அது சின்ன வயசில் பர்டிகுலராக இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். இதயத்துடைய பம்பிங் கெப்பாசிட்டி, அதாவது இதயத்துடைய செயல்பாடு கம்மியாக இருந்துச்சுன்னா அதை நம்ம வந்து முக்கியமாக கருதணும். இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் வந்து என்னென்னா ஸ்மோக்கிங் வந்து புகைப்பிடித்தல் வந்து உடம்புல இருக்க எல்லா உறுப்புகளையும் பாதிக்கும், இதயத்தை அதிகமாகவும் பாதிக்கும். ஏன்னா ஸ்மோக்கிங் இதில் இருக்கக்கூடிய அந்த நிக்கோட்டின் சொல்லக்கூடியது நம்மளுடைய இரத்த குழாய்களில் போய் படியும் பொழுது இரத்த குழாய்களுடைய மேல் இருக்க பகுதியில் டேமேஜ் ஏற்படுத்துகிற காரணத்தினால அந்த இடத்துல போய் கொலஸ்ட்ராலும் டெபாசிட் ஆகிறது மட்டும் இல்லாமல் சில நேரங்களில் ரத்தம் உறைதல் தன்மை அதிகமாகி வெறும் பிளாக்கே இல்லாமல் ரத்தம் உறைஞ்சு ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. நாங்கள் எங்களுடைய பேஷண்ட்ஸில் பார்க்குறது என்னென்னா இந்த 25 வயதுலேருந்து 30 வயதுக்குள்ளே வரக்கூடிய இளம் ஹார்ட் அட்டாக்ஸ்க்கு முக்கியமான காரணம் வந்து இந்த புகைப்பிடித்தலோ இல்லை இந்த டொபாக்கோ, அதாவது எந்த வகையில் அது புகைப்பிடித்தல் மட்டும் இல்லை, அது கைனியாக இருக்கலாம் இல்லை குட்காவாக இருக்கலாம், எந்த வகையில் புகையில் உள்ளே போனாலுமே அது வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப கெடுதி. அது வந்து அடைப்பு, இதய இரத்த குழாய் அடைப்பு, கொலஸ்ட்ரால் தான் போய் டெபாசிட் ஆனாலும் வெறும் ரத்தம் உறைந்தே அவங்களுக்கு அட்டாக் ஏற்படக்கூடிய வாய்ப்புண்டு. அதை தவிர்க்கணும். நேர்களே, இன்னைக்கு நம்ம ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் உலக இதய தினம் பற்றி தான் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். நம்ம கூட மூத்த இருதய மருத்துவர் டாக்டர் பி ஸ்ரீதர் அவர்கள் தான் நம்ம நிலையத்திற்கு வந்து ரொம்ப அழகாக வந்து நிறைய விஷயங்களை வந்து சொல்லிட்டு இருக்காரு. அடுத்ததாக ஒரு காலர் இருக்காங்க, அவங்கள்ட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம் மேம், நான் சந்திரசேகர் பேசுறேன், வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து. ஓகே சார், நீங்கள் டாக்டர் கிட்ட பேசலாம். கண்டிப்பா. டாக்டர், எனக்கு என்ன ஒரு டவுட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இருதயத்துல சில பேருக்கு பாத்தீங்கன்னா அடைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்படுது. அந்த அடைப்பு ஏற்படும் பொழுது இவங்களுக்கு மருந்து அல்லது இவங்களுக்கு ஆபரேஷன் அப்படிங்கறத டாக்டர் என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கறத வச்சு கிரைட்டீரியாஸ் செக்லிஸ்ட் வச்சு அதை தீர்மானிப்பாங்க? இது என்னுடைய முதல் கேள்வி. ரெண்டாவது, ஹார்ட்டுக்கு குட் கொலஸ்ட்ரால் நல்லது, பேட் கொலஸ்ட்ரால் கெட்டது அப்படின்னு தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ எந்த பொருட்கள்ல குட் கொலஸ்ட்ரால், எது பேட் கொலஸ்ட்ரால் இருக்கு, அதை பத்தியும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. ஸோ முதல் விஷயம் வந்து ஒருத்தவங்களுக்கு இரத்த குழாய் அடைப்பு இருந்தால் அதில் என்ன சிகிச்சை அளிக்கிறதுன்னு மருத்துவர்கள் எப்படி தீர்மானிக்கிறதுன்னு கேட்டிருந்தாங்க. ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா இதயத்தில் இருக்கக்கூடிய இரத்த குழாய் அடைப்புகளுக்கு நம்ம எந்த அளவுக்கு சிவியராக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம், எவ்வளோ மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஜென்ரலாக 70% மேலே இருக்கக்கூடிய இரத்த குழாய் அடைப்புகள் எல்லாமே வந்து முக்கியமான அடைப்புகளாக கருதப்படும். அதுவும் 90% மேலே இருக்க அடைப்புகள் அதி முக்கியத்துவம் வாய்ந்த அடைப்புகளாக கருதப்படும். அதுக்கு இம்மீடியட்டாக, அதாவது எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு நாங்கள் அட்வைஸ் பண்ணுவோம். அடைப்புகளுடைய தன்மையை இந்த மாதிரி அடைப்புகள் ரொம்ப தீவிரமாக இருந்துச்சுன்னா அடைப்புகள் ஒரு இரத்த குழாயிலையோ இல்லை 2 இரத்த குழாயிலையோ ஒரு சிறிய பகுதிக்கு மட்டும் இருக்குது, மற்ற இடத்துலலாம் ஹெல்த்தி, அதாவது ஆரோக்கியமாக இருக்கிற இரத்த குழாய் அப்படின்னா ஸ்டென்ட் சிகிச்சை, அதாவது இதயத்தில் மருந்து கோட் பண்ண ஒரு டியூபை நம்ம போட்டு அந்த அடைப்பை நம்ம சரி பண்ணுவோம். இல்லை சில சமயம் வந்து அடைப்புகள் ரொம்ப தீவிரமான அடைப்புகளாக இருக்கும், அதாவது ரொம்ப நீளமான அடைப்புகளாக இருக்கும். அடைப்புகள் 2 இல்லை 3 இல்லை இன்ஃபேக்ட் இதயத்தில் இருக்கக்கூடிய இரத்த குழாய்கள் அனைத்திலும் அடைப்பு இருக்கும். சராசரியாக எல்லாருக்கும் 3 இரத்த குழாய் இருக்குது இதயத்தில். 3 இரத்த குழாயிலையும் நீளமான அடைப்புகள் அப்படின்னு வரும்பொழுது அதை நம்ம ஸ்டென்ட் சிகிச்சை ப்ரிஃபர் பண்ண மாட்டோம். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி, அதாவது பைபாஸ் ஆப்ரேஷன் சொல்லக்கூடிய ஆப்ரேஷன் ஜெனரலாக பரிந்துரை பண்ணுவோம். ஸோ இது என்ன அப்படிங்கிறத பேஷண்ட்டுடைய ஆன்ஜியோகிராமில் இருக்கக்கூடிய அடைப்புடைய தீவிரம், அடைப்புடைய நீளம், எத்தனை இரத்த குழாயை இன்வால்வ் ஆகுது, அது இல்லாமல் அடைப்புகள் எந்த மாதிரியான அடைப்புகள், அதாவது சில சமயம் கல் படிந்த, கால்சியம் படிந்த ரொம்ப கெட்டியான அடைப்புகள், சில சமயம் ஸ்டென்ட் வைக்க முடியாத அடைப்புகள்லாம் கூட இருக்குது. அந்த மாதிரி அடைப்புகளுக்கும் ஆப்ரேஷன் நாங்கள் பரிந்துரை பண்ணுவோம். இல்லை அடைப்புகளுடைய தன்மை ரொம்ப சிம்பிளாக சின்ன இடம் ஒரு போர்ஷன் மட்டும் இன்வால்வ் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னா யூஸ்வலாக நம்ம ஸ்டென்ட் சிகிச்சை ப்ரிஃபர் பண்ணுவோம். இது முதல் கேள்வி. ரெண்டாவது என்ன கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா குட் கொலஸ்ட்ரால் பேட் கொலஸ்ட்ரால். ஆக்சுவலாக அது தனியாக உணவாக நம்ம செப்பரேட் பண்ணி ஆக்சுவலாக சொல்கிறது கஷ்டம். என்ன கேட்டால் வந்து சிம்பிளாக சொல்லணும்னா கொலஸ்ட்ராலே ஆக்சுவலாக எல்லா பேட் அப்படின்னு தான் எடுத்துக்கணும். ஆக்சுவலாக டோட்டல் கொலஸ்ட்ரால், அதாவது கொலஸ்ட்ரால் நீங்கள் டெஸ்ட் ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் டோட்டல் கொலஸ்ட்ரால், எல்டிஎல், ஹெச்டிஎல், விஎல்டிஎல் அப்படின்லாம் உங்களுக்கு ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. இதில் நம்ம வந்து குட் கொலஸ்ட்ரால்னு சொல்கிறது எதை சொல்கிறோம்னா ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்கிறோம். பேட் கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்கிறது எதை சொல்கிறோம்னா எல்டிஎல் கொலஸ்ட்ரால் அப்படின்ற சொல்கிறோம். இப்போ சராசரியாக வந்து எல்லாருக்கும் எல்டிஎல் கொலஸ்ட்ரால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 130 கீழே இருக்கிறது, வெறும் வயிற்றில் பரிசோதனை பண்ணி
பார்க்கும்பொழுது 130 கீழே இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறோம். 190க்கு மேலே இருக்கிறவங்க கண்டிப்பாக மருந்து உட்கொள்ளணும்னு சொல்லுவோம். இந்த இடைப்பட்ட குரூப்பில் இருக்கிறவங்க இண்டிவிஜுவலாக அவங்க எந்த பிரச்சனை அவங்க உடம்போட மற்ற பிரச்சனைகளை வச்சு அவங்களுக்கு மாத்திரை தேவையா இல்லை வெறும் வாழ்வியல் மாற்றங்கள் போதுமா அப்படின்னு சொல்லுவோம். இந்த குட் கொலஸ்ட்ரால் இந்த ஹெச்டிஎல் கொலஸ்ட்ராலை ரைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். அது ஆக்சுவலாக வந்துட்டு மருந்துகள் மூலமாக ரைஸ் பண்ணுறதை காட்டிலும் உடற்பயிற்சி அது நல்லா ரைஸ் பண்ணும் அப்படின்னு பார்க்கோம். நம்ம அதை எக்ஸசைஸ் மூலமாக அதை ரைஸ் பண்ண முடியும். குட் கொலஸ்ட்ராலை அதை தாண்டி ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால் ரைஸ் பண்ணுறது பிரைமரி டார்கெட்டாக மருந்துகள் மூலமாக வைக்கிறது ரொம்ப ரொம்ப கடினமானது. அதற்கு பிரத்யேக மருந்துகள் நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும். ஆனால் நம்மளுடைய முக்காவாசி ட்ரீட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி, அதாவது நம்மளுடைய வைத்தியம் எதை நோக்கி இருக்கும்னா இந்த பேட் கொலஸ்ட்ராலை குறைக்கிறது. பேட் கொலஸ்ட்ரால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ குறைக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தவங்களுக்கு ஏற்கனவே ரத்த குழாய் அடைப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு நாங்கள் கொலஸ்ட்ரால் வேல்யூ இன்ஃபேக்ட் வந்து சமீபத்திய கைட்லைன் என்ன சொல்கிறாங்கன்னா எல்டிஎல் கொலஸ்ட்ரால் 55க்கும் கீழே கொண்டு வந்து வைக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இல்லை அடைப்பே ஏற்படாமல் ஜென்ரலாக ஹெல்த் செக்கப்புக்கு வராங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களோட கொலஸ்ட்ரால் வந்து 130 கீழே இருந்தால் போதும். இதுவே ஒரு சர்க்கரை நோயாளி இருக்காங்க, அவங்களுக்குரிய கொலஸ்ட்ரால் பார்த்திங்கன்னா ஒரு 100 கீழே எல்டிஎல் கொலஸ்ட்ரால் மெயின்டைன் பண்ண பார்ப்போம். ஹெச்டிஎல் கொலஸ்ட்ராலை ப்ரைமரியாக ட்ரீட்மெண்ட்டில் டார்கெட் பண்ணி ட்ரீட் பண்ணுறது ரொம்ப கடினம். அதுக்கு பிரத்யேக மருந்துகள் இருக்குது. அது தேவைப்பட்டால் ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கான பேஷண்ட்டுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோடு தான் கொடுக்கும். அது வந்து ப்ரைமரி டார்கெட்டாக இருக்காது. ஓகே டாக்டர், ரொம்ப நன்றி. அடுத்ததாக ஒரு காலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கள்ட்ட பேசலாம். கட் பண்ணிட்டாங்க போல இருக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்து அடுத்ததாக நான் வந்து என்ன ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும் அப்படின்னா டாக்டர், இப்போ திடீர்னு ஒருத்தவங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வருது, அங்கே வந்து சிபிஆர் பண்ணால் அவங்கள காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சிபிஆர் பற்றிய விழிப்புணர்வு என்ன டாக்டர்? அதுக்கு முன்னாடி ஒரு காலர் வந்திருக்காங்க, அவங்கள்ட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம் சார், உங்களுடைய ரேடியோ வால்யூமை கம்மி பண்ணிக்கோங்க சார். என் பேர் வந்து மீபாலன். ஓகே சார். வயசு வந்து 76. ஓகே சார், நீங்கள் டாக்டர் கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கம். எனக்கு வந்து வயசு வந்து 76 சார். சொல்லுங்க. குறைஞ்சது வந்து அரை மணி நேரம் நடக்கணும்னு சொன்னீங்க. ஓகே. நான் வந்து நல்லா இருக்கக்குள்ள நடந்துக்கிட்டு இருந்தேன் சார், 1 மணி நேரம் கூட. கரெக்ட். ஆனால் இப்போ வந்து ஒரு ஜிப்மரில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணிட்டேன் சார், இந்த பித்தப்பை கல் நீக்கிறதுக்காக. அது வந்து என்னால் நடக்க முடியல சார். சரி. அதனால வந்து தொடர்ந்து அரை மணி நேரம் நடக்கணுமா, இல்லை காலையில் ஒரு 1/4 மணி நேரம், ஈவினிங்கில் ஒரு 1/4 மணி நேரம் நடக்கலாமா சார்? அதான். உங்கள் உடல் எடை என்ன? என்னுடைய எடை வந்து இப்போ 40 கிலோ சார். ஸோ பேசிக்காக உங்களுக்கு உடல் எடை ரொம்ப கம்மி. ஆக்சுவலாக நீங்கள் ஆல்ரெடி உங்கள் உடம்பு நல்லா தான் வச்சுருக்கீங்க. ஸோ ஆஸ் சச் உங்களுக்கு பயிற்சி வந்து நீங்கள் இன்னும் மெயின்டைன் பண்ணணுன்ற, ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணணுன்றதுக்காக நடைப்பயிற்சி மேற்கொள்கிறீங்கன்னு நினைக்கிறேன். யூஸ்வலாக நம்ம வந்து உடல் வலி ஏற்பட்டு அளவுக்கு நடக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறது கிடையாது. இது மெயினாக வாக்கிங் இதெல்லாம் வந்து எதுக்குன்னா நம்ம உடல் எடையை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுக்கு, பிபியை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுக்கு, சுகர் கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறவங்களுக்கு. உங்களுக்கு இதெல்லாம் ஆல்ரெடி கண்ட்ரோலில் இருக்கிற அளவுக்கு தான். ஏன்னா உங்கள் உடல் எடை ஹார்ட்லி 40 கிலோ தான் இருக்குது அப்படின்னும் போது உங்களுக்கு அதிகப்படியான அதிகப்படியான உடற்பயிற்சி கண்டிப்பாக தேவைப்படாது. ஒரு வேளை நடக்கணும்னா கூட நீங்கள் வந்து ஒரு அதாவது இது மொத்த நேரம் தான். இங்கே அரை மணி நேரங்கிறது எப்போதும் கண்டினியூஸாக நடந்தே தீரணும் அப்படின்லாம் கிடையாது. காலையில் ஒரு 10 நிமிஷம், மதியம் ஒரு சாயந்தரம் ஒரு 10 நிமிஷம் அந்த அளவுக்கு நடந்தாலே போதும். பட்டு உங்களுக்கு நடக்க முடிஞ்சால் நடந்தால் அந்த அளவுக்கு இருந்தாலே போதும். ஏன்னா நீங்கள் ஜென்ரலாகவே உங்கள் உடல் எடை ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, ரொம்ப அதிகப்படியாக இல்லை. உங்களுக்கு எல்லாம் கண்ட்ரோலில் இருக்கும்பொழுது கண்டிப்பாக இந்த மாதிரி நடந்தால் ஆகணும் அப்படின்லாம் கிடையாது. சரிங்க, ரொம்ப நன்றி சார். நன்றி டாக்டர். டாக்டர், நம்ம வந்து சிபிஆர் பற்றி நான் கேட்டிருந்தேன், அது ஃபர்ஸ்ட் எய்ட் அப்படின்னு சொல்லலாமா? ஆமாம், சிபிஆருங்கிறது ஒரு எமர்ஜென்சியில் நம்ம கொடுக்கக்கூடிய சிகிச்சை, அது உயிர் காக்கும் சிகிச்சை. பேசிக்காக என்னென்னா சிபிஆர் ஹார்ட் அட்டாக்னு தான் இல்லை, எந்த ஒரு மனிதன் மயங்கி அடித்து விழுந்தாலும், இல்லை ஒரு சமயத்தில் ரெஸ்பான்ஸ் இல்லாமல், அதாவது பேச்சு மூச்சு இல்லாமல் ஒருத்தர் மயங்கி கிழக்கிறாங்க அப்படின்னா அது என்ன காரணமாக வேணாலும் இருக்கலாம். அதை என்னன்னு சொல்லுவோம்னா கார்டியாக் அரெஸ்ட், இதயம் நின்றுட்டு தான் நம்ம கருதுவோம். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு முதல்ல கொடுக்க வேண்டிய சிகிச்சை முதலுதவி அப்படிங்கிறது சிபிஆர் அப்படிங்கிறதுல என்ன பண்ணிங்கன்னா அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ட்ரைனிங் இப்போ எல்லா இடத்துலையும் கொடுக்குறாங்க. சிபிஆரில் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஏபிசி அப்படின்னு சொல்லுவோம். இன்ஃபேக்ட் அந்த ஆர்டர் படி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சி, அப்புறம் வந்து ஏ, அப்புறம் பி அப்படின்ற மாதிரி தான் வரும். அதாவது என்னென்னா முதல்ல பேஷண்ட் வந்து நிதானமாக இருக்காங்களான்னு தட்டி எழுப்ப பார்ப்போம். அவங்கள சுற்றி பாதுகாப்பான சரௌண்டிங்ஸ், அதாவது பாதுகாப்பான சூழ்நிலை இருக்கான்னு பார்த்துப்போம். பார்த்த உடனே முதல் விஷயம் அவங்க இதயத்தை நம்ம தட்டி அழுத்த ஆரம்பிச்சிருவோம். அதாவது நம்மளுடைய செஸ்ட் மேலே
தம்ப் பண்ணுறதா சொல்லுவோம். அது கொஞ்சம் பயிற்சி எடுக்க வேண்டியது இருக்கும். எல்லாரும் நேரடியாக செஞ்சால் சில டைம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இதயத்தை நம்ம செயற்கையாக வெளியிலேருந்து அழுத்தி இதயத்தை செயல்பட வைக்கிறது. அது வந்து பார்த்திங்கன்னா சராசரியாக கவுண்ட் பண்ணுறது நாங்கள் மெடிக்கல் டேர்ம்ஸில் 30:2 சொல்லுவோம். அதாவது 30 முறை அழுத்துவோம். அதுக்கப்புறம் ஒரு ப்ரீதிங், அதாவது மூச்சு செயற்கை சுவாசம், அதாவது நம்ம வாயிலேருந்து வாய் வச்சு ஊதுறதுனாலையோ இல்லை மிஷின் மூலமாக இல்லை டியூப் போட்டோ கொடுக்கறது எதுவாக இருந்தாலும் செயற்கையாக சுவாசம் கொடுக்கறது, அதுதான் 2வது ஏர்வேன்னு சொல்லுவோம். 3வது சர்க்குலேஷன், அது ஆஸ்பத்திரியில் தான் வந்து மருந்துகள் மூலமாக கொடுக்கறது. இப்போ என்னென்னா வந்து இப்படி திடீரென்று ஒருத்தவங்க மயங்கி கிடக்கிறாங்க, அவங்கக்கிட்ட பேச்சு மூச்சு இல்லை அப்படின்னா முதல்ல அவங்கள சுற்றி பாதுகாப்பான சூழ்நிலை இருக்கா, பேஷண்ட்டை ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் படுக்க வச்சு இதயத்தை நம்ம அழுத்த ஆரம்பிச்சிடுவோம். அதாவது நெஞ்சு பகுதியோட நடுப்பகுதியை நல்ல முறையில் அழுத்தி அவங்களுக்கு ஆக்சிஜன் கிடைக்கக்கூடிய அளவுக்கு வாயை நல்லா திறந்து விட்டு அதில் எதுவும் செக்ரீஷன்ஸ், அதாவது ஏதாவது உமிழ்நீர் எதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் தொடச்சி விட்டு சில சமயம் வாயோடு வாய் வச்சு மூச்சு காற்று கூட கொடுக்க வேண்டியது இருக்கும். ஒரு நிமிஷத்துக்கு 100 முறை அந்த மாதிரி செஸ்ட் கம்ப்ரெஷன்ஸ் கொடுக்கும்பொழுது இதயத்தோட செயல்பாடு சில பேருக்கு பிக்கப் ஆகி அவங்க உயிர் பிழைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதை தாண்டி ரொம்ப முக்கியமான விஷயம், இப்போ அரசாங்கங்களும் அதை புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஏஇடின்னு சொல்லுவோம், அதாவது ஆட்டோமேட்டட் டீஃபிப்ரிலேட்டர் இந்த ஏர்போர்ட்லாம் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரியான இதய செயல்பாடு கம்மியாக இருக்கிறவங்களுக்கு உடனே கனெக்ட் பண்ணி அதில் இசிஜியை வச்சு அவங்களுக்கு ஷாக் தெரப்பி, அதாவது எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணக்கூடிய மிஷின். இந்த ஏஇடிஸ் பார்த்திங்கன்னா இப்போ ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டு, ஏர்போர்ட்ஸ் இது எல்லாத்துலேயுமே இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க அரசாங்கம். ஆனால் இதை வந்து ட்ரெயின்டு பீப்புளால் தான் கொடுக்க முடியும். ஸோ சிபிஆர் ட்ரைனிங்னு சொல்லி நிறைய செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ், அதாவது என்ஜிஓஸ் கொடுக்குறாங்க. அதில் ட்ரெயின் ஆனவங்க இந்த மிஷினை யூஸ் பண்ண கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அந்த அவசர கதியில் இருக்கக்கூடிய சமயத்தில் இந்த மிஷினை கனெக்ட் பண்ணி என்ன ரிதம் இருக்கோ அதுக்கு ஷாக் கொடுத்து சரி பண்ண முடியும். பேசிக்காக செய்யக்கூடியது இதயத்தை அழுத்தி அவங்களுடைய செயற்கை சுவாசம் கொடுக்கறது, அதாவது வாய் வச்சு மூச்சு காற்று கொடுக்குறதோ இல்லை நம்ம செயற்கையாக டியூப் மூலமாக சிகிச்சை மூச்சு காற்று கொடுக்குறதோ இதுதான் நம்மளால் சிபிஆரில் பண்ண முடியும். பட் சிபிஆருக்கு எல்லாருமே ட்ரெயின் ஆகிக்கிறது நல்லது. ஓகே டாக்டர், ரொம்ப அழகாக வந்து சொன்னீங்க. நேர்களே, இன்னைக்கு நம்ம ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் உலக இதய தினம் பற்றி தான் நம்ம வந்து நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். உடற்பயிற்சி வந்து ஒரு 1/2 hour ஆவது கண்டிப்பாக செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். நல்லா ஒரு கை அளவுக்கு பழம், ஒரு கை அளவுக்கு வெஜிடபிள் சாப்பிடணும் அப்படின்னு நிறைய விஷயங்களை வந்து டாக்டர் மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு நம்ம கூட வந்து மூத்த இருதய மருத்துவர் டாக்டர் பி ஸ்ரீதர் அவர்கள் தான் இந்த விஷயங்களெல்லாம் வந்து அழகாக வந்து சொன்னாங்க. டாக்டர், நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்துட்டோம். நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க டாக்டர்? இதய நோய்களை பற்றிய விழிப்புணர்வு முன்னாடி இருக்கிற காலத்தை காட்டிலும் இப்போ மக்களிடம் நல்லா இருக்கிறது அப்படின்னு தான் கருதுகிறேன். ஸோ ஜென்ரலாக வந்து நம்ம வாழ்வியல் முறை, இதய நோய்க்கு முக்கியமான காரணம் நம்ம வாழ்க்கை முறை மாற்றங்கள் தான். ஸோ நம்ம இந்த 3 விஷயம் தான் நம்ம சொல்கிறது, அதாவது நம்மளுடைய பிபி, நம்மளுடைய சுகர், நம்மளுடைய கொலஸ்ட்ரால், அதெல்லாம் இதை கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு புகைப்பிடித்தல், டொபாக்கோ, புகையிலை எந்த வகையிலையும் பயன்படுத்தாமல் இருந்தாலே நம்மளுடைய உடல் பருமன் அடையாமல் அளவுக்கு நம்மளுடைய உடல் எடையை மெயின்டைன் பண்ணாலே நம்ம இதய நோயை தவிர்க்க முடியும். ஸோ ஒரு சில விஷயங்கள் ஒரு சில நம்பர்கள் கீழே இருக்கிறது தான் நல்லது. நாங்கள் சொல்லும்பொழுது சுகர்னு சொன்னீங்கன்னா HbA1c அப்படிங்கிறது 7 கீழே இருக்கணும், பிபின்னா 130/80 கீழே இருக்கணும், டோட்டல் கொலஸ்ட்ரால்னா 200 கீழே இருக்கணும், LDL கொலஸ்ட்ரால்னா 130 கீழே இருக்கணும். இந்த நம்பர் இதுக்கு கீழே 45 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இருந்தால் அவங்களுக்கு இதய வியாதிகள் வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஸோ இதை நம்ம உணர்ந்து அதுக்கேற்ற மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கணும். புகையில் எந்த வகையிலையும் பயன்படுத்தக்கூடாது. ஓகே, ரொம்ப நன்றி. வாய்ப்பளித்த ஆல் இண்டியா ரேடியோவுக்கும் ரெயின்போ எஃப்எம்க்கும் ரொம்ப என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நன்றி டாக்டர். நேர்களே, இன்னைக்கு வந்து நான் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து பொறுமையாக நேர்களோட சந்தேகங்களை எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு, தகவல்கள் நிறையா வந்து எங்கள்கிட்ட சொன்னதுக்கு ரொம்ப நன்றி டாக்டர்.